ஹரே கிருஷ்ணா ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் இல்லாம இட்லிக்கு தொட்டுக்க வைக்க முடியவே முடியாதே! அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அ உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி இது 3ம் ஓரளவுக்கு ஈக்குவல் அமௌண்ட் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அத வந்து டைரக்ட்டா குக்கர்ல இது வந்து இன்ஸ்டன்ட் மேகி நூடுல்ஸ் மாதிரி தாங்க. அவ்ளோ குயிக்கா பண்ணிடலாம் இந்த குட்ஸு. ம் அ சாம்பார் பொடி, உப்பு, மஞ்சப்பொடி, அப்புறம் இந்த 3 நறுக்குன காயி, இதெல்லாம் குக்கர்ல போட்டு தண்ணி முங்குற அளவுக்கு விட்டு, ஒரு பச்சை மிளகாயும் போட்டு அது தனியா வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாவு எடுத்து, ஆ அந்த கரண்டிய கொஞ்சம் கழுவிட்டு எடுத்துக்கணும். அப்பதான் மாவு வந்து ஒட்டாம வரும். இது நேத்து அரைச்ச மாவுங்க. இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு இன்னொரு வீடியோல சொல்றேன். இந்த மாரி ஒரே ஒரு ஸ்லைட்டா கலக்கி கலக்கி விட்டுட்டு, ஒரு ஸ்லைட்டா கலக்கணும். ரொம்ப கலக்கக்கூடாது. எ இட்லி சட்டியில தண்ணி காஞ்சதுக்கப்புறம், அந்த தட்டுல இப்படி ஊத்தி வைக்கணும். நான் வந்து எண்ணெய் கூட தடவ மாட்டேன். துணி எல்லாமும் போட மாட்டேன். ஆனாலும் அதோட குவாலிட்டி குறையவே குறையாது. சரி இத வந்து இப்ப 7 மினிட்ஸ் வச்சா போதும். இட்லிய ஊத்தி வச்சுடுறீங்க. அதே சமயத்துல நம்மளோட கொத்தும் ரெடி ஆயிடுச்சு. அந்த பக்கம் அத அமத்தி வச்சிருக்கேன். இங்க வந்து சுட சுட ஆவி பறக்க இட்லி ரெடிங்க. இந்த இட்லிக்கு வந்து ஒரு டெக்னிக் என்னன்னா, சூட்டோட எடுக்கறதுக்கு தண்ணி அந்த ரன்னிங் வாட்டர்ல கொஞ்சம் பின்பக்கத்த காட்டிட்டா, உடனே எடுக்க வரும். இல்லன்னா, அது ஆறி போயி, அதுக்கப்புறமா எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. இப்படி டைரக்ட்டா ஊத்துன இட்லிய. அப்புறம் எடுக்கறதுக்கும் நான் வந்து இப்படி ஒரு கரண்டி யூஸ் பண்ணுவேங்க. ஒரு குட்டி அரிக்கரண்டி. அது அப்படியே கீறுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப நல்லா வரும். இப்படி நல்ல மல்லிகைப்பூ மாதிரி இட்லி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க நம்ம குக்கரும் தொறந்தாச்சு. இதுல வந்து ஒரு மேஷர் போட்டு அந்த உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், ஆ தக்காளி எல்லாத்தையுமே இந்த மாரி அழகா மேஷ் பண்ணி விடணும். ம் உருளைக்கிழங்கு எஸ்பெஷலி தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு மேஷ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து அ இதோட இந்த கன்சிஸ்டன்சிக்கு இன்னும் நீங்க தண்ணி வேணும்னா ஊத்திக்கலாம். அப்படி இல்லன்னா இதே போதும்னா இப்படியே விட்டுறலாம். இதுக்கு வந்து கடுகு, அ பெ ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை இது தாளிச்சு அதில போட்டுட்டு, ஒரு கொதி விடுற அளவுக்கு தண்ணி விட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு கொதி விடுங்க. இல்லன்னா கூட கொதி விடாட்டி கூட பரவால்ல. அ நான் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு கொதி விட்டேன். அதுக்கப்புறம் அ கருவேப்ப ம் கொத்தமல்லி தழ நறுக்கி போட்டு முடிச்சுட்டேங்க. இத வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு, எங்க ஹஸ்பண்டுக்கு சர்வ் பண்ணேன். அவர் சாப்பிடும்போது, "இதுல என்ன போட்டிருக்க? முருங்கக்கா போட்டிருக்கியா? வாசமா இருக்கே!" அப்படின்னு கேட்டாரு. என்ன இன்கிரீடியன்ட்ஸ் அப்படின்னு கேட்டாரு. நீங்களும் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா வரும். ஹரே கிருஷ்ணா.